மொழியை அதிகபட்சமாக 6 மாதம் 7 மாதம் செலவழிச்சா கற்றுக்கலாம். இங்கேயே தெருக்கல்ல 6 மாதத்தில் அழகாக ஆங்கிலம் பேச கற்றுக் கொடுக்கப்படும் போடுது. பலகை இருக்குது, விளம்பர பலகையில் இருக்குது, நம்ம பார்க்குறோம். அப்போ எம்மொழியும் நம்ம கற்றுக்கொள்ளலாம், தேவைப்படும் போது கற்றுக்கிறோம். உணவு, உடை, மொழி, வழிபாடு, சமயங்களை ஏற்பதெல்லாம் அவரவர் உரிமை. அதை விட்டுட்டு நீ கட்டாயம் இதை படித்து தான் தீரணுங்கிறத ஏற்க முடியாது. அது சரியாக இருக்காது. அதனால தான் அதை தான் இந்த படம் வலியுறுத்துது. அதில் என்ன, எல்லா மொழி வழி தேசிய இனங்களினுடைய மொழியும் மதிக்கணும், அவங்க உணர்வையும் மதிக்கணும். வலுக்கட்டாயமாக ஒரு இந்தி திணிப்பை செய்யக்கூடாதுங்கிறத தான் கேரளாவிலேருந்து எதிர்ப்பு இருந்துச்சு, ஆந்திராவிலேருந்து இருந்துச்சு, வங்காளிலேருந்து எதிர்ப்பு இருந்துச்சுங்கிறத இந்த படம் சொல்லுது. அதை மேலோங்கி இருக்கிறது அவரவருக்கு அவரவர் மொழி முதன்மையானது, அது உயிர் போல போற்றப்பட வேண்டியது, அதை நாங்கள் விட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறோம். அதை தான் நம்ம எடுத்துக்கணும். ஆனால் தமிழ் இளம் தலைமுறையினர் இதுதான் நம்ம மொழி போராட்ட வரலாறுன்னு நினைக்கக்கூடாது. மொழி போராட்ட வரலாறு தனியாக இருக்குது. நானே நிறைய புத்தகங்களை அதுக்காக வெளியிட்டிருக்கேன். உயிர் எழுத்துன ஐயா நடராஜன் அவர்கள் எழுதின புத்தகத்தை நான் தான் வெளியிட்டேன், உயிர் எழுத்துன. அதிலேயே கூட எங்கள் மாமா, நான் காமராசர், எங்கள் மாமா காளிமுத்து அவர்களுடைய பேரெல்லாம் விடுபட்டு போச்சு. அப்படி உண்மையான போராட்ட வரலாறு நமக்கு வரலாற்றில் பதிவுகள் இருக்குது. அதை தான் நம்ம பிள்ளைய படிச்சுக்கிறணும், தெரிஞ்சுக்கணும். இது ஒரு அந்த பின்புலத்தை, அந்த உணர்வை எடுத்துக்கொண்டு சுவைக்காக ஒரு திரைக்கதையை எடுத்திருக்காங்க. அதில் எடுத்த விதம், அந்த சொல்லிப்போன இது, நடித்த என்னோட தம்பி சிவகார்த்திகனுடைய பங்களிப்பு, தம்பி ஜெயம் ரவி எதிர்நாயகனாக நடித்த அவருடைய பங்களிப்பு, தம்பி அதர்வா, குறிப்பாக ஒளிப்பதிவு, அதில் மேலாக என்னுடைய அன்பு தம்பி ஜி பிரகாஷின் 100வது படம். அவனோட பின்னணி இசை பாடல்லாம் ரொம்ப நேர்த்தியாக இருந்தது. பின்னணி இசை ரொம்ப சிறப்பாக பண்ணி ஒத்துழைச்சி அந்த படத்தை தூக்கி நிறுத்தியிருக்காப்புல. அது வேகமாக நகர்த்தி போன படத்தொகுப்பு, அதுக்கு ஒத்துழைச்ச அந்த ஒளிப்பதிவு எல்லாமே சிறப்பாக இருந்தது.